ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து இந்த ஒரு ஸ்மோக்கி ஐ, பேசிக் ஸ்மோக்கி ஐ எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மெயினாக எனக்கு வந்து ஹுட்டட் ஐஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹுட்டட் ஐஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை வந்து நான் நம்மள சின்ன வயசுலலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டேப்பிள் காஜல் எல்லார் வீட்லேயும். லைக் அந்த ஐடெக்ஸோட காஜல் வச்சு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காஜல் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இந்த ஸ்மோக்கி ஐயை நீங்கள் மேலே வந்து ஒரு ப்ளூ ஷிம்மரோ இல்லை க்ரீன் ஷிம்மரோ நீங்கள் கோட் பண்ணிவிட்டு டாப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அதை வந்து ஒரு கலர்ட் ஸ்மோக்கி ஐ மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் வெர்ஷன். நீங்கள் இதுக்கு மேலே என்ன வேணால் டாப் பண்ணி அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஐடெக்ஸோட இந்த காஜல் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பென்சில் ப்ரஷில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து லைக் நீங்கள் கேட்கலாம் ப்ரஷ் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்றது. பட் மோஸ்ட்டாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப்புங்கிறது வந்து ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணது கிடையாது, இது டெக்னிக்கை பேஸ் பண்ணுது. அண்ட் டெக்னிக்குக்கு மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் உங்களோட குரு யாரோ அதை பொறுத்து. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணுற ப்ரஷ் மோர் ஆர்லெஸ் நீங்கள் சேமாக வச்சுக்கிறதா மாதிரி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சேம் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்கப் ப்ராடக்ட்டை விட மேக்கப் டூல் வந்து நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் மேஜராக இது வந்து ஸ்ரேயா ஜெயினோட இன்டென்ஸ் ஸ்மோக்கி ஐ டியூட்டோரியல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பேஸ் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். பட் அவங்களுக்கு வந்து என்னை விட கண்ணு கொஞ்சம் பெருசு, எனக்கு சின்னது. ஸோ அதனால எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பட் சின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக்ஸுக்கு ப்ரஷ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து என்னோடய க்ரீஸ் லைனுக்கு கீழே வரைக்கும் நான் வந்து அந்த பிளாக்கை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஓரளவு ஃபேட் ஆகிற மாதிரி லைக் ஒரு ட்ரான்சிஷன் ஒரு கிரேடியன்ட் க்ரியேட் ஆகிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த பேபி பவுடரை வச்சு நான் வந்து அந்த பிளாக்கை வந்து செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபெல்லாம் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு மேக் இட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். ஸோ அதுக்காக நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது வந்து பவுடர் கொஞ்சம் சோக் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து செட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெட் அண்ட் வைல்ட் கான்டோர் பேலட்டில் இருக்க அந்த ப்ரௌன் ஷேட் வச்சு நான் என்னோடய ட்ரான்சிஷனில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு லைக் என்னோடய ஹார்ஷ் லைன் தெரியாமல் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு ட்ரான்சிஷனும் வந்து தான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே அந்த பிளாக்கோட இன்டென்சிட்டி குறையாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு லேயர் வந்து நான் வந்து லைட்டாக, அதாச்சும் ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு அதை வந்து மேலே வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கீழே என்னோடய லோவர் வாட்டர் லைனுக்கு என்ன பண்ணுறேன்னா கையில் ஏதாச்சும் இதுதான் நம்மளோட நார்மல் டெக்னிக்லையா கொலோசல்லாம் வரத்துக்கு முன்னாடி. ஸோ அதை வந்து லோவர் வாட்டர் லைனில் வந்து நான் வந்து இந்த காஜலையே வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இந்த ஸ்மோக் அவுட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து ஒரு பவுடர் வச்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் காஜல் கிடையாது. சம்டைம்ஸ் யூ கேன் எண்ட் அப் ஹேவிங் பாண்டா ஐஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து சேஃபாகவே ப்ளே பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் க்ரீஸ் லைனுக்கு கீழே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்மோக்கி ஐயை. அப்படி இல்லைனா அதுவுமே வந்து உங்களுக்கு பாண்டா ஐஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல மஸ்காரா கோட் வந்து கொடுத்துட்டு நான் வந்து இந்த லுக் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஹுட்டட் ஐஸ் அப்படின்றதுனால எனக்கு க்ரீஸ் லைன் வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால நான் வந்து என்னோடய ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை வந்து மாற்றி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் ஐ ஷேப் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்களுமே வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதுக்கான ரிசர்ச்லாம் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹுட்டட் ஐஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து க்ரீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா க்ரீஸுக்கு கொஞ்சம் க்ரீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக மெஸ்ஸியாக தெரியும். பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த அளவு தான். லைக் க்ரீஸுக்கு ஒரு லைன், ஒரு ஹேர் லைன் கீழே, அவ்வளோதான். ஓகே. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். Until then, bye from Soundarya. Bye.